கலக்க போவது யாரு சீசன் 6 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ அந்த டைம்ல அதுக்கு நான் ஆடிஷன் போக இந்த மாதிரி எனக்கு ஒரு திறமை இருக்குமா, என் திறமையை பார்த்துட்டு உனக்கு கட்டிக்கிறோம்னு சொல்ல முடியல. மனசுல போட்டு பூட்டிக்கிட்டு அமைதியா இருந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க பண்ணதுக்கு பேச சொல்றாங்க. இப்போ எல்லா விஷயத்துலையும் இவங்க என்ன சப்போர்ட் பண்றாங்க. மிமிக்ரி என்னலாம் சார் பண்ணுவீங்க? இப்போ இந்த விஜயகாந்த் சார், இந்த மொட்டை ராஜேந்திரன், அதுக்கப்புறம் இந்த ரஜினி, கமல், அந்த மாதிரி 2 எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? ஜனகராசன். அண்ணாத்த தங்கச்சியை நாய் கச்சிருச்சு, தங்கச்சியை நாய் கச்சிருச்சுன்னு போனா என்னையும் கச்சி வச்சிருச்சு. பார்த்து யாரையாச்சும் கடிச்சு வச்சிருக்குள்ள நம்ம ஓடி போயிடுவோம். வணக்கம் மறட்டுமா. சூப்பர் சார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் விஷயம். வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அருமையான மேடைக்கு நம்ம வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு. என்னை அழைச்ச கலாட்டா சேனல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த மண்ணை விட்டு போனாலும் மக்கள் மனதில் தான் நான் எப்பயுமே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் என்னை மனசில் வச்சுருக்காங்க. உங்களை பார்த்துக்க என் பிள்ளைகள் உங்களை பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க தலைவர்கள், புதுசாக தலைவர்கள் வந்திருக்காங்க, எல்லாரும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதோட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு பார்த்து அப்பா சூப்பர்ப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? தம்பி சபரி நல்ல பையன்ப்பா, சூப்பர்ப்பா தம்பி, உன்னை பற்றி பெருமையாக சொல்லிட்டேன் ஒர்க்கா அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் மைன்யூட்டான வாய்ஸ் வருது. இந்த மிமிக்ரி திறமையில தான் விழுந்துட்டீங்களோ? கண்டிப்பா. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண வாய்ஸ்னா எங்க அப்பாவோட வாய்ஸ் தான். மாமனார் வாய்ஸ். மாமனார்